राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। समर्थ रामदासर स्वयं आंजनेय சகா அப்படின்னு சொல்லலாம். சகா ராமனுக்கு ரொம்ப நெருங்கின சகா அப்படின்னா குகப்பெருமாள். அப்ப கிருஷ்ண சகா அர்ஜுனன், கோப குழந்தைகள் இவர்கள்லாம். ஆனா உலகம் முழுக்க பெருசா பேசப்படுறது சுதாமா குச்சேலர் அவர் தான். நம்ம குருவாயூர்ல இன்றைய தினத்தை சுதாமா தினம் குச்சேல தினம்னு கொண்டாடுவார். சுதாமா புதன், குச்சேல புதன் அப்படி சொல்லலாமா? குச்சேலர் அப்படின்னா கந்தலாடை உடுத்தினவன் அப்படின்ற குச்சேலக அப்படின்னு அர்த்தம். உண்மையான பெயர் சுதாமா. கண்ணனோட பால்ய சிநேகிதன், சரியா ஸ்கூல்மேட், ரூம்மேட், குருகுலமேட். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த சுதாமா. ஸோ இன்றைய தினம்தான் துவாரகையில் சுதாமா கண்ணனை பார்த்தார், அவள் கொடுத்தார் அப்படின்னு குருவாயூர்ல ஒரு ஐதீகம் கொண்டாடுறா. அது எங்கேருந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியல, ஆனா ரொம்ப விசேஷமா கொண்டாடுவார்கள். இந்த சுதாமா கன்னடத்தை எதையுமே எதிர்பார்க்கல, ஆனா கண்ணன் எல்லாத்தையும் கொடுத்தான். அதனால அழகான ஒரு நாள். அதுல நாம சமர்த்த ராமதாசருடைய இந்த அழகான வைபவத்தை அனுபவிக்கிறோம். ஒரு பாக்கியம் தானே இல்லையா? மகாத்மாக்களுடைய வைபவம் அப்படின்றது பேருக்கு புரியறதில்லை. என்னமோ நினைச்சுப்பா. சில பேர், நிறைய பேர் மகாத்மாக்களை அவமானப்படுத்துவா, ரொம்ப அல்பமா பேசுவா, அல்பமா நடந்துப்பார்கள். ஆனா அது எல்லாம் பைத்திகார்த்தனம்னு திரும்ப ஒரு நாள் பகவான் புரிய வைப்பான். சமர்த்த ராமதாசரே பலரும் பல விதமா நினைக்கிறா, நல்லாமோ சொல்றா. ஆனா அத்தனையும் தாண்டி சொன்னவர்கள்லாம் காணவில்லை. சமர்த்த ராமதாசர் வைபவம் மட்டும் இன்னைக்கும் நாம பேசிட்டே இருக்கோம், சரியா? அப்பேற்பட்ட ஒரு மகாத்மாவுடைய சரித்திரத்தை ஒரு வருஷமா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்ன்றதெல்லாம் கனவுல கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய பாக்கியம். இது கூட சொல்லியிருந்தேன், அவ்வளவு விஷயங்கள் 2009 வந்து சொல்லி சில விஷயம்லாம் அனுப்பிச்சிருந்தா. 2015 என்ன சொன்னா 2015, சாரி 2015. அப்போ 9 வருஷமா ரொம்ப வாட்ஸ்அப் பிரசங்கம் நடந்துருக்கு. அவ்வளவு பாக்கியம் நமக்கு பகவான் கொடுத்திருக்கான். சமர்த்த ராமதாசர் நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கார், ஒரு தெளிவை கொடுத்திருக்கார், முக்கியமா ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கார்.
இப்ப நம்ம கேட்கும் பொழுது இவ்வளவு தைரியம், இவ்வளவு உற்சாகம், இவ்வளவு தெளிவு கிடைக்கிறதுனா அவருடைய காலத்துல இருந்தவர்களுக்கு எவ்வளவு தெளிவு கிடைச்சிருக்கும், எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை இல்லையா? அதனால மகாத்மாக்களை கொண்டாடி ஆனந்தமாக வாழ்கின்ற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்றதுதான். உங்களுக்கு யாராவது மகாத்மாவா இல்லையா டவுட் இருக்கு, அப்படியே ஓரம் தள்ளி போயிடுங்க. அதில் போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு நேரத்தை வீணடிக்காதீங்கோ, பாவத்தை கூட்டிக்காதீங்க. இது எல்லாருக்குமே நான் சொல்றேன். எந்த ஒரு மகாத்மாவை பற்றியும் ஜஸ்ட் மூவ் அவே, அவ்வளோதான். அதுக்கெல்லாம் சுலபமான வழி உங்க குரு சொல்றத மட்டும் சரியா கேட்டா போதும். குரு சொல்றத மட்டும் சரியா கேட்டா, உணர்ந்தா, நடந்தா போதும். ரொம்ப ஈஸி. ஒரே காலகட்டத்திலே பல குருமார்கள் இருப்பா, விஷயங்கள் சொல்லுவார்கள். உங்க குரு சொல்றதை கேட்டு ஃபாலோ பண்றது தான் உத்தமம். அந்த குருமார்கள், அந்த குருவோட சிஷ்யர்கள், அவர்கள் ஒரு பாணியில் இருப்பா. அது நன்னா இருக்கேன்னு நீங்க போனேன்னா உள்ளதும் போச்சுடா அப்படின்னு ஆயிடும். புரியுறதா? அதனால எப்பொழுதுமே கொஞ்சம் நிதானமா இருந்து, என் குரு எனக்கு சொல்வது போதும், அத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே எல்லாம் மாறும். அப்புறம் என்னத்துக்கு வேற வேற சில பேர் வெரைட்டி அலைவா. அந்த அலையிற கூட்டம் எல்லாம் அலைஞ்சுட்டே தான் இருக்கும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதிகமாக 1008 நியாயங்கள்லாம் சொல்லுவா. ஒரு குரு போதும், அவ சொன்னதை அதை சொல்லி, அவ சொன்னதை அழகா புரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு, அதை ஃபாலோ பண்ணாலே எத்தனையோ கோடி ஜென்மா ஜம்முன்னு இருக்கலாம், மோட்சத்துக்கு போயிடலாம். எல்லாத்துக்கு புதுசு புதுசா யார் யாரையோ சொல்றதெல்லாம் கேட்டுண்டு இல்லையா? சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ரத்னம். இப்ப சமர்த்த ராமதாசருடைய அந்த மாகவத்ய நவமி, மாக மாசம் அப்படின்றது மாசி மாசம் தான். சரியா? ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்கசீர்ஷ மாதம் அப்படின்றோம். அந்த மிருகசீர்ஷ பௌர்ணமி வருது இல்லையா? பௌர்ணமி அந்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம், சித்திரை சைத்ரா, அதுதான் சித்திரை மாசம்னு பேரு. சைத்திர நட்சத்திரத்துல அழகா பௌர்ணமி. அப்புறமா சம்ஸ்கிருதத்தில் அழகா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புஷ்ய மாசம் சொல்லுவார், தைப்புஷ்யம் சொல்லுவோம். தைப்பூசம், ரைட்டா? தைப்பூசம் பௌர்ணமி தானே வரும். புஷ்ய மாசம்ன்றது தை. அந்த மாதிரி மாசிக்கு என்ன விசேஷம் சொல்லுவோம் சொல்லுவோம்? மாசி மகம். அப்ப மக நட்சத்திரம், அதுதான் மாக மாசம். இப்படிதான் மார்கழி மாசத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி, அதை அடிப்படையாக கொண்டுதான் மார்கழி மாசம். இந்த மாதிரி ஒவ்வொன்றதையும் நீங்க பார்க்கலாம். ஆடி மாசத்தை ஆஷாட மாசம்னு சொல்லுவா. ஆஷாட சுக்ல ஏகாதசி, ஆஷாடம் அப்படின்னு கண்டுபிடிங்க. அந்த மாதிரிதான் ஒவ்வொன்றத்துக்கும். வைகாசி விசாகம், விசாக நட்சத்திரம், அதை பேஸ் பண்ணி தான் வைகாசி மாதம். ஸோ சித்திரை மாதம் சித்ரா நட்சத்திரம், வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம், அப்புறம் ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி, அப்புறம் கார்த்திகை கிருத்திகா, கார்த்திகை மாதம் கிருத்திகா நட்சத்திரம். ரைட்டா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? சித்திரை சொல்லிட்டேன், வைகாசி சொல்லிட்டேன், கார்த்திகை சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி, இந்த 5 கண்டுபிடிக்கணும். ஆச்சா? கார்த்திகைக்கு அப்புறம் என்ன வரும்? மார்கழி. மார்கழி என்ன? மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், மார்கழி மிருகஸ்ரீஷம். அப்புறம் தை சொன்ன தைப்பூசம், புஷ்யம், பௌஷ்ய மாசம், அப்புறமா மாசி மகம், அப்புறமா பங்குனி. கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சு சொல்றா? அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? சித்திரை வைகாசி சொல்லியாச்சு, கார்த்திகை மார்கழி தை மாசி சொல்லியாச்சு. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி
ஐப்பசி பங்குனி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப ஈஸி. அதாவது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாதா இருக்கலாம். இன்னும் நீங்க குழந்தைகளுக்கு சொல்லி தரும்போது ஜாலியா இருக்கும். சான்ஸ்கிரிட்டோட விஷயங்களை சொல்லி இந்த மாசம் இப்படி சொல்றோம் அப்படின்னா சரியா? மாசி மாக வத்திய நவமி. வத்தியன்னா என்ன கண்டுபிடிங்க. அது சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நான், மகாராஷ்டிராவோட விஷயத்துல சமத்ராமதாஸ் விஷயத்திலே சொல்லியிருக்கேன் நான். மாகவத்திய நவமி அன்னைக்குதான் சமர்த்தராமதாசர் ராமனோட போயிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்றார். அப்ப அந்த அஷ்டமி அன்னைக்குதான் என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். இந்த நவமி வரதான் அக்கா பாய்க்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிறது. நிறைய பேருக்கு தெரியறது சமர்த்த ராமதாசர் நிர்வாணம், அதாவது சித்தி அடைய போறா அப்படின்னு. எல்லாருக்கும் சரி கடைசி ஒரு தடவை அவரை தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு வர நிறைய பேர். பல ஊர்கள் அக்கம் பக்கத்தில் வரலாம், விஷயம் தெரிஞ்சது கடற்கரை வராலாம். பல பேர் வரா, எல்லாரும் வரிசையில் நிற்கிறாளாம். ஒரே ஒரு கிருபா கட்டாட்சம் சமர்த்த ராமதாசரோடது தங்கள் மேல படணும் அப்படின்னு. சில பேருக்கு குருநாதரை பார்த்துடணும், அதுக்கப்புறம் இந்த சரீரத்தை பார்க்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் இந்த சன்னியாசிகள் மகாத்மாக்கள் இவர்கள்லாம் சித்தி அடைஞ்சாச்சுன்னா அந்த சரீரத்தை கடைசியா ஒரு தடவை பார்த்துடணும்னு போவார்கள். ஏன்னு கேட்டா அதுக்கப்புறம் திரும்பி அந்த சரீரத்தை இந்த பூலோகத்துல மீண்டும் பார்க்க முடியாது இல்லையா அப்படின்னு. அதனால நிறைய பேர் வந்திருக்கா. அவனிக்கா சமத்ராமதாசர் யார்ட்டையும் பேசல. அவருடைய அறையில் அவர் இருக்கார். கூட அந்த இடத்துல வந்து உத்தவர் அவர் இருக்கார், உத்தவ் சுவாமி, அக்காபாய். நம்ம கல்யாண சுவாமி எங்க போனார் அப்புறம் சொல்றேன். இந்த உத்தவ சுவாமி தான் அங்க கூட இருக்கார். அக்காபாய்க்கு கண்கள்ல கண்ணீர் வருது. இனி திரும்பவும் இந்த சரீரத்தை இந்த ஜென்மாவில் பார்க்க முடியாது. எல்லாருக்குமே இந்த குருன்ற அந்த சரீரத்தை ஒரு பெரிய அபிமானம் இருக்கு. அது தப்புன்னா சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு தியான ரூபம் இல்லையா? ஏன் வந்து குருவினுடைய உருவத்தை விசேஷமா சொல்றோம்னா, இப்போ கோவில்களில் மூர்த்தி இருக்கார், பகவான் பேசும் தெய்வம் தான், ஆனால் எல்லாருக்கும் புரியறதில்லை ஒன்று. ரெண்டாவது அந்த பக்தி அந்த பக்குவம் நமக்கு இல்லை. அதுக்கப்புறமா வந்து பகவான் பேசினாலும் புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இல்லை. குரு என்ன பண்றாருன்னா நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார், பகவான் பேசுறத புரிய வைக்கிறார், நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதில் டக்கு 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 டக்குன்னு நம்ம கண்ணெதிர்க்க நம்மளோட பேசுறார். குரு குரு தான், அதெல்லாம் வந்து மாற்றமே கிடையாது. அதெல்லாம் குருஜியமாக தியானம் பண்றேன்னா அந்த ரூபம் தானே எனக்கு இல்லையா? அப்ப அந்த ரூபம் வசதி தான், சந்தேகம்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை அந்த ஸ்ரத்த வருமானம் தெரியாது, வரலன்னாலும் தப்பு கிடையாது. வந்தவாளுக்கு ஒரு அனுபவம், வராதவாளுக்கு இன்னொரு அனுபவம். இவ்வளவுதான். குரு வந்து யாரையும் இன்சிஸ்ட் பண்ணி என்னையே நினைத்து கொண்டிருந்தான்னு சொல்றது இல்லை. நினைச்சான்னு நினைக்கிறத விட சொல் பேச்ச கேளு, இவ்வளவுதான். நாம சொல்றது அப்படிதான். வேறு சொல் பேச்ச கேளு, உருப்படியா வாழ், அது போதும், அது மேல ஒன்றும் வேண்டாம் அப்படின்றவா. சமர்த்த ராமதாசர் பார்க்கிறார், அப்படி அக்காபாயை பார்க்கிறார், கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிகிறது. உடனே உத்தவ அப்படி பார்க்கிறார், கம்பீரியமா ஒரு பார்வை பார்க்கிறார். உத்தவ கூடவே நிறைய எழுதியிருக்கார் இல்லையா? அப்ப உத்தவுக்கு புரியுறது, குருநாதர் ஏதோ சொல்ல போறார், அதை எழுதுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். சூப்பர்ல, அதை புரிஞ்சுக்கணும். அந்த
அது வரணும், உங்க எல்லாருக்குமே நிறைய வரணும். அது குரு என்ன சொல்றார் அப்படின்றத அழகா புரிஞ்சுக்கணும். அது சொன்ன உடனே எனக்கு புரியலையே சொல்லக்கூடாது, யோசிக்கணும். நிஜமாவே அதோட என்னோட குருஜி அம்மா சூப்பர். வாயை திறந்து எக்ஸ்பிளனேஷனே கிடையாது, சொல்லிட்டு போயிடுவா. பேசி புரிஞ்சுக்கணும், நம்மளா யோசிச்சு புரிஞ்சுக்கணும். அது சரியாதப்ப அதுவும் சொல்ல மாட்டான். அது நம்மளுடைய தெளிவு வந்தால் நமக்கு தெரியும் இல்லையா. அதை வச்சுட்டு அபாடா அப்படின்னு, அப்பாடால மரமண்டல உரசி கொடுத்து அப்படின்னு அர்த்தம். நான் நிறையெல்லாம் உண்டு. குருஜியம்மா உட்காந்து இதுக்கு இதாண்டா அர்த்தம், இது எப்படிரா அப்படிலாம் சொன்னதே இல்லை. அப்ப உத்தவுக்கு புரிஞ்சு கொடுத்து சமர்த்தராமதாசர் எதை சொல்ல போறாரு, எழுதணும் அப்படின்னு. அப்ப இந்த அக்காபாய்க்கு சொல்ற மாதிரி எல்லா சிஷ்யாளுக்குமான ஒரு செய்தி சமர்த்தராமதாசர் கொடுக்கிறார். மாசி காய ஆணி வாணி கேலி மணாள நாள अंतकरणी परिणी आहे जगज्जीवनी निरंतर आत्मा राम दास बोध माजे स्वरूप स्वतः सिद्ध असता न करावा हो खेद भक्त जनी नका करू खटपट खटपट पहा माझा ग्रंथ नीठ वेणे सायो ज्योतीची वाट ज्योतेची वाट கவசேலகி அழகா சொல்றார். என்னுடைய இந்த உடல் காயம்னா உடல் மாசி காயா ஆணி வாணி, என்னோட இந்த உடல் இந்த சப்தம் இதெல்லாம் முடிஞ்சுடுத்து. அதனால நான் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கேலி மிருணாள கேலி மிருணாள அம்ச காரணி, ஆனால் நான் உங்க கூட தான் இருக்கேன். பரீமி ஆஹே ஜகஜீவனி நிரந்தர, நான் நிரந்தரமா உங்களோட தான் இருக்கேன். எஸ், இப்ப என் கண்ணதுக்கு என் குருஜி அம்மா இல்லை, குருஜி அம்மா அந்த சரீரத்துடைய சப்தமோ சரீரமோ எதுவுமே இப்ப என்கிட்ட கிடையாது. ஆனால் ஆனால் குருஜிமா என் கூட தான் இருக்கா. எனக்கு அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அவை அப்படின்ற ஃபீலிங்கே கிடையாது. குருஜி அம்மா போன நாள்ல இருந்து அந்த சரீரமும் என் கண்ணதற்கு எனக்கு இன்னும் அம்மா அப்படிமா தண்ணி வேணுமா சாப்பிட்றீங்களா அப்படின்னா பேசி சிரிச்சு பேசி அப்படி மற்றவர்கள் கிட்ட பேசுற மாதிரி பேச முடியாது ஒழிய, ஆனால் என் குருவோடு நான் எப்பொழுதும் நிரந்தரமாக பேச முடியும். அது யாரும் தடுக்க முடியாது. அதாவது சரீரத்தோடு இருக்கும் பொழுது கூட இப்ப தூங்குவார்கள், இப்ப எழுந்துப்பார்கள், இப்ப டயர்டா இருக்கா அப்படின்லாம் உண்டு. இந்த சரீரம் கடந்த ஒரு ஸ்திதியான குரு ரூபம். நமக்கு தியானத்துக்காகத்தான் குரு ஒரு ரூபம் எடுத்துக்கிறாளே ஒழிய அந்த ரூபத்தை கொண்டுதான்னு கிடையாது. ஆனால் அந்த ரூபம் நமக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்றது. தெய்வம் பேசுமா, குரு ரூபமா பேசுறது. தெய்வம் கேட்குமா, குரு ரூபமா கேட்கிறது. தெய்வம் திருத்துமா, குரு ரூபமா திருத்துறது. தெய்வம் சேவை செய்ய விடுமா, குரு ரூபமாக சேவை செய்ய விடுறது. குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ குரவே நமஹ குரவே நமஹ. கூடவே தான் இருக்கா. அதனால சமர்த்தராமதாஸ் சொல்லிட்டார், என்னுடைய உடம்பு இந்த சப்தம் எல்லாம் போயாச்சுன்னா நான் போயிட்டேன் அர்த்தம் இல்லை, நான் இங்கதான் இருக்கேன்.
ஜகஜீவனி நிரந்தர. ஜகத்ல ஜீவிச்சுட்டு தான் இருக்கேன் நிரந்தரமா. எப்படி தெரியுமா? ஆத்மா ராமதாசபோத. இந்த தாசபோத கிரந்தம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஆத்மாவாக அதுல சொல்லப்பட்ட விஷயங்களாக அதனுடைய வியாக்கியானங்களாக அதனுடைய உயிராக நான் இருக்கிறேன். நான் வேற இல்லை, தாசபோத வேற இல்லை. மாசி ஸ்வரூப ஸ்வத சித்த அசதான கராவாஹோ கேத பக்த ஜனியே. பக்த ஜனங்களே, நான் தாசபோதமாக இருக்கிறேன், என்னுடைய கிரந்தங்களாக நான் இருக்கிறேன். எப்படி? ஆண்டாள் திருப்பாவையாக இருக்கா இல்லையா, நம்மாழ்வார் திருவாய்மொழியா இருக்கார் இல்லையா, குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலாவா இருக்கார், பெருமாள் திருமொழி எழுதியிருக்கார், ஆண்டாள நாச்சியார் திருமொழி எழுதியார், அவருடைய கிரந்தங்களாக இருக்கார்கள் அப்படின்றதுக்காக சொல்றேன். சுவாமி ராமானுஜர் அந்த கத்தியத்ரயமா இருக்கார், எல்லாரும் இருக்கா. பாரதியார் இன்னைக்கும் அவருடைய பாடல்களாக நம்மளோட வாழ்ந்துட்டு தானே இருக்கார். ரைட்? இவர்கள்லாம் மரணத்தை வென்றவர்கள், இவர்கள்லாம் சிரஞ்சீவிகள், சாகா வரம் பெற்றவர்கள். இவர்கள் உடல், இவர்களுடைய காலம், இவர்களுடைய வாழ்ந்த இடம், இல்லாட்டி அவர்கள் பிறந்த இடம் எல்லாமே மாறி போனாலும் கூட இவர்களுடைய அந்த கிரந்தங்கள், அவர்களுடைய விஷயங்கள் என்றுமே நம்மோடு உண்டு. அப்படி கம்பீரமா சொல்லலாம், அந்த கணீர்னு இருக்கான் குரல். அப்படி ஒரு லாஸ்ட் மெசேஜ் வாக்கு. நான் இருக்கேன் ஆத்மா ராமனாக, நிரந்தரமாக, ஜெகஜீவனியாக, தாசபோதமாக இருக்கிறேன். எல்லா கேள்விக்கும் அதுல பதில் இருக்கு, எல்லா தேவைகளுக்குமான விஷயங்கள் அது சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நான் இருக்கேன், வழி காட்டுகிறேன். சமத்ராமதாசர் நம்மை விட்டு போகல, போகவும் முடியாது. கேட்ட உடனே உத்தவுக்கு கண்கள்ல கண்ணீர். ஒரு உத்தவரை பார்த்து சொன்னார். இப்ப அப்படியே சமர்த்தராமதாசர் தன்னுடைய ராமராயாவை அப்படி பார்க்குற. இப்பதானே வந்தாங்க குழந்தை, 5 நாள் குழந்தை ராமராயா. ரைட்? சஜ்ஜன்கேடுக்கு வந்த பொழுது அப்படியே கண் அவனையே பார்த்துட்டு இருக்கு. அப்படியே வாய் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜபிச்சுட்டே இருக்கார். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा, राधे कृष्णा, राधे कृष्णा.